சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைய ரொம்ப பாதித்த ஒரு சொல் அப்படிங்கிறது இருந்துச்சு. நான் சுஜாதாவுடைய ஸ்ரீரங்கதி தேவதைகள் 2013 சொல்லியிருந்தேன் இல்லையா? அதற்கு முன்பாகவே நாகர்கோவில் என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். நாகர்கோவில் அந்த பொது நூலகம் ஒளிநேசரில் இருக்குது. அந்த நூலகத்துக்கு 2013 நான் சின்ன பையனாக இருக்கும்போது போகும்போது 2013க்கு முன்னாடி உறுப்பினராக சேர போயிருந்தேன். ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் கையெழுத்து வாங்க சொன்னாங்க. 5 முறை நான் போகும்போதெல்லாம் என்னை நிராகரித்தார்கள். அவர் சொல்லும்போது இல்லை இவங்ககிட்ட கையெழுத்து வாங்க, இவங்ககிட்ட கையெழுத்து வாங்க. நான் 5 தடவையாட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே கேட்டேன், சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்ட்டு. அப்போ அவருக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா என்னுடைய ஊர் தான், என்னுடைய ஊர் இது பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அவர் என்னை 5 தடவையாக சொல்லிவிட்டு இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. நான் திரும்பி வரும்போது அவர் லைஃப் இருப்பாருன்னு தெரியாது சொல்லார், அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் ஏதாவது ஜெயிலுக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க, வெட்டு கொத்துன்னு இருப்பாங்க, இவங்கெல்லாம் படித்து என்ன ஆக போகிறாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு சொல் என்னைய ரொம்ப சீண்டிச்சு. நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது போல் இருந்துச்சு. அன்னைக்கு தான் நான் ஒரு வாசிக்கணும்னு போன ஒருத்தன் எழுத்தாளனாக வரணும், என்னுடைய புத்தகம் என்றைக்கு இந்த நூலகத்துக்குள்ளே வருதோ அன்னைக்கு தான் நான் அந்த நூலகத்துக்குள்ளாடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தேன். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் நம்மளுடைய முதல்வருடைய இப்போது நூலகத்துறையின் சார்பாக இப்போ ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னுடைய 4 புத்தகம் இந்த வருஷம் பொதுத்துறை நூலகத்துக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த சொல் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த இடத்துல தான் நான் ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டு நூலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய புத்தகம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நூலகத்திலையும் சரி, சிங்கப்பூரினுடைய அரசாங்க நூலகத்திலையும் சரி கடந்த 5 வருடங்களாக என்னுடைய எல்லா படைப்புகளும் வாங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எழுத்தாளனாக மாறுறதுக்கான ஒரு காரணம் ஒரு சொல், அந்த ஒரு சொல் தான். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும், அதாவது அந்த ஒரு அவமானமாட்டு ஒரு சொல் இருக்கும்போது அதையெல்லாம் எப்படி கடந்து போகணும். ஏன்னா அவர்கிட்ட நான் திரும்பி எதுவுமே பேசவே இல்லை. நமக்குள்ளாடி ஒரு சின்ன வைராக்கியம் இருக்குல்ல, அது எல்லாமே கோபம் இருந்தாலும் அதை நம்மளுடைய வாசிப்பின் மூலமாக தான் எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிறது. வாசிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய பொறுமையை கொடுக்கும். நம்மளுடைய இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி தொகுத்து கொண்டிருந்த மேடமும் சரி, நாகராஜனும் சரி நம்மளுடைய குமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தார்கள். சாகித்ய அகாடமியினுடைய யுவ புரஸ்கார் விருது பெற்று எல்லாருமே இங்கேருந்து நம்மளுடைய மாண்புமிகு